நம்ம நாட்டில் 2026 மே 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனால நேஷனல் ப்ரொவின்சியல் டீச்சிங் வேகன்சி ஃபில் பண்ணுறதுக்காண்டி பெரிய ஒரு எதிர்பார்ப்புக்கு மத்தியில் கிராஜுவேட் டீச்சர்ஸ் போட்டி பரீட்சை 1048 எக்ஸாம் சென்டரில் நடந்துச்சு. இது 2 கேட்டகரிஸில் நடந்துச்சு. முதலாவது ஓப்பன் கம்பெட்டிவ் எக்ஸாம், இதில் டிகிரி முடிச்சாக்கள், டிகிரி முடிச்சுட்டு வேற வேலையில் இருக்காங்க இந்த எக்ஸாம் எழுதினாங்க. இந்த கேட்டகரியில் 96,442 பேர் இந்த எக்ஸாம் எழுதினாங்க. அடுத்த லிமிடெட் காம்படிட்டிவ் எக்ஸாம், இதில் கவர்மெண்ட் வேலையில் இருக்கிற டிஎம்ஆர் இந்த எக்ஸாம் எழுதினாங்க. இந்த கேட்டகரியில் 66,991 பேர் டீச்சிங் எக்ஸாம் எழுதினாங்க. அடுத்த டிகிரி முடிச்ச விசேட தேவையுடையோர் 323 பேர் இந்த எக்ஸாம் எழுதினாங்க. மொத்தமாக 1,63,433 பேர் எக்ஸாம் எழுதினாங்க. பட் இதில் 23,344 பேர் தான் டீச்சிங் தெரிவு செய்யப்பட போகிறாங்க. அப்போ நீங்களே கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க, எத்தனை பேர் இந்த எக்ஸாமில் செலக்ட் ஆகாமல் போகிறாங்கட்டு. பட் இந்த எக்ஸாம் நடத்துறால அரசாங்கம் பெரிய ஒரு லாபம் கிடைக்குது. நீங்கள் கொஞ்சம் சும்மா திங்க் பண்ணி பாருங்க. மொத்தமாக எக்ஸாம் எழுதினாக்கள் எண்ணிக்கை 1,63,433. இதில் ஒரு ஆள் எக்ஸாம் ஃபீஸ் 2,700 ரூபா. ஸோ இந்த டோட்டல் அமௌண்ட்டை பெருக்கணும்னா 44,12,69,100 ரூபா காசு கிடைக்கும். இதில் தெரிவு செய்ய போகிற எண்ணிக்கை 23,344. இதை பெருக்கணும்னா 6,30,28,800 ரூபா காசு கிடைக்கும். இந்த மொத்த தொகையிலேருந்து செலக்ட் ஆக போகிற காசை கழிச்சோம்னா 37,82,40,300 ரூபா காசு அரசாங்கத்துக்கு இல்லாமல் கிடைக்கும். சம்டைம் நீங்கள் நினைக்கலாம் சூப்பர்வைசிங் காசு, பேப்பர் காசு இதெல்லாம் மருந்தானேட்டு. பட் இதெல்லாம் அந்த செலக்ட் ஆக போகிற அமௌண்ட்லேயே கால்குலேட் ஆகிடும். இந்த எக்ஸாம் செய்யறதுக்கு சில குவாலிஃபிகேஷன் கெசெட்டில் சொல்லப்பட்டிருந்துச்சு. முதல்ல யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனால அப்ரூவல் ஆன யூனிவர்சிட்டிலாம் டிகிரி முடிச்சிருக்கணும். அடுத்து நீங்கள் அப்ளை பண்ணுற சப்ஜெக்டோட ரிலேட்டடாக இந்த டிகிரி இருக்கணும். அடுத்து ஏஜ் லிமிட்டட் இருந்துச்சு. ஓப்பன் ஆக்களுக்கு 40 வயசும் லிமிடெட் ஆக்களுக்கு 45 வயசு இருக்கணும் கெசெட்டில் சொல்லப்பட்டிருக்கு. இதை பற்றி பார்த்தோம்னா கல்வி சம்பந்தமான ஜிக்கு ஐக்கு 2 பேப்பர் நடந்துச்சு. இதில் ஓப்பன் ஆக்களுக்கு லிமிடெட் ஆக்களுக்கு தனித்தனி பேப்பர் நடந்துச்சு. இதில் எக்ஸாம் எழுதினாக்களோட கருத்து கணிப்படி ஓப்பன் ஆக்கிற ஐக்கு எக்ஸாம் சரியான கஷ்டம் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. இது சம்மந்தமாக சோஷியல் மீடியா நிறைய ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. பேப்பருக்கு டைம் வேணாம், எக்ஸாம் செய்யவே கூட 2 பேப்பர் எடுத்து வச்சுக்கிங்க, நிறைய விமர்சனங்களை முன் வச்சிருந்தாங்க. இப்போ எக்ஸாம் நடந்து முடிஞ்சு அடுத்து என்ன நடக்கும்னு பார்த்தோம்னா எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்டால் பேப்பர்லாம் கரெக்ட் பண்ணப்பட்டு டிஸ்ட்ரிக்ட் ப்ரொவின்ஸ் வைஸாக கட் அவுட் ரிலீஸ் ஆகும். டோட்டல் மார்க்ஸை வச்சுக்கொண்டு ரேங்க் லிஸ்ட் வெளியாகலாம். ஓப்பனுக்கும் லிமிட்டெட்டுக்கும் தனித்தனியாக ரேங்க் லிஸ்ட் வெளியாகலாம். இந்த கட் அவுட் மார்க்ஸுக்கு மேலே எடுக்கிற எல்லாருமே இன்டர்வியூக்கு போவாங்க. இந்த இன்டர்வியூக்கு ஆனால் மார்க்ஸ் இல்லை. இன்டர்வியூவில் உங்களை செக் பண்ணுவாங்க. உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட், டிகிரி டிரான்ஸ்கிரிப்ட், பர்த் சர்டிஃபிகேட், என்எஸ்சி எல்லாம் செக் பண்ணுவாங்க. இந்த இன்டர்வியூவில் நீங்கள் எலிஜிபிள் ஆனீங்களா அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நடக்கும். இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம் 5 நிமிஷம் நடக்கும். இதில் நீங்கள் உங்களோட சப்ஜெக்டோட ரிலேட்டடான ஒரு டாபிக் எடுத்து அவங்களுக்கு நீங்கள் 5 நிமிஷம் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டணும். இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு உங்களுக்கு 25 மார்க்ஸ். அதில் முக்கியமாக 5 விஷயம் அவங்க பார்ப்பாங்க. முதலாவது குறிக்கோள் மற்றும் பிரவேசம், 2வது ஆளுமை மற்றும் குரல் கட்டுப்பாடு, 3வது தொடர்பாடலில் தெளிவு, 4வது நேரம் அமைத்துவம், 5வது முன்வைப்பு முறைகளின் பயன்பாடு. இப்படி 5 விஷயத்துக்கு 1க்கு 5 மார்க்ஸ் படி 25 மார்க்ஸ் வரும். இதில் நம்ம ஒவ்வொரு விஷயத்திலையும் 5க்கு கடைசி 2 மார்க்ஸ் எடுத்துக்கணும். ஸோ 25க்கு 10 மார்க்ஸ் கிட்ட கடைசியாக எடுத்திருக்கணும். அதை விட கூட மார்க்ஸ் எடுத்தோம்னா இன்னும் நல்ல. இப்படி எல்லாம் முடிஞ்ச பிறகு உங்களோட தியரி மார்க்ஸையும் உங்களோட ப்ராக்டிக்கல் மார்க்ஸையும் சேர்த்து கால்குலேட் பண்ணப்பட்டு உங்களோட ஃபைனல் மார்க்ஸ் ரிசல்ட்ஸ் வெளியிடப்பட்டு உங்களோட டீச்சிங்கு செலக்ட் பண்ணுவாங்க. இதான் நம்ம நாட்டினுடைய டீச்சிங் எக்ஸாம் ப்ரோசஸ். சொல்லப்போனால் ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெளிவாக விளங்குது, நம்ம நாட்டில் கவர்மெண்ட் ஜாப் எடுக்குன்றது சரியான கஷ்டம். இதனால நிறைய கிராஜுவேட்ஸ் வேலை இல்லாமல் இருக்காங்க. ஒரு விஷயம் மட்டும் தெளிவாகுது, கவர்மெண்ட் ஜாப்பை மட்டும் நம்பி திரிக்காமல் உங்களுக்கு அந்த ஒரு சுயதொழில் உருவாக்கிக்கணுங்க. அப்போ உங்களோட லைஃப்ல நீங்கள் முன்னேறலாம். இது சம்மந்தமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸும் வேண்டாம் மிஸ்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க.